வணக்கம் guys, welcome back to another reaction video to my channel. What was breakup, baby? ஹாய், இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்ணக்குழியா அப்படின்னு சொல்லி ப்ரோமோ அப்புறம் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஜென் மார்ட்டினோட மியூசிக்கல் நல்லா இருந்துச்சு. மெலோடி ப்ரோமோவில் கேட்குறப்ப ஜிவி பிரகாஷோட வோக்கல்ஸில். ஸோ இவரோட மியூசிக்கில் வந்து டாடாவோட ஆல்பம் வந்து மை ஃபேவரட். எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும், எஸ்பெஷலி தாயாக நான் அந்த பாட்டு. தென் கிஸ் படத்தில் வந்து திருடி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ கவின் அண்ட் ஜென் மார்ட்டின் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு நல்ல கோம்போ. அந்த மியூசிக் ஆல்பம்னு இருக்குல்ல, லைக் ஹவு சில டைரக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து கவின் அண்ட் ஜென் மார்ட்டின் வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கோம்போ. ஸோ அந்த கோம்போவில் இருந்து தான் விஷ்ணு எடவனோட டைரக்ஷனில் நம்ம நயன் அண்ட் ஆல்சோ கவின் ப்ரோ 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க ஹாய் படம். ஸோ போய் இந்த பாட்டு கேட்டு வந்துடலாம், கண்ணக்குழியா எப்படி இருக்குன்ட்டுன்னு. ப்ரோமோவில் வந்து ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு 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 செட்டப் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. வாவ் தங்கமே, ஃபேமிலி ஃபங்க்ஷனில் வருது போல். கண்ணுக்குழியா போதக்குழியா கொழுப்புறியே, கண்ணு வழியா உள்ளுக்குள்ள நீ நுழையிறிய, கருப்பட்டியா உனக்குள் என்ன கரைக்கிய, நைஸ். சந்து புந்தெல்லாம் சண்டைக்குழியா துரத்திறிய. ஓகே, ஓப்பனிங் வெரி நைஸ். ஹாய், ஜென் மார்ட்டின். இந்த இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, உசுருழுது உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. பொண்ணு பார்க்குற சீனும். இந்த இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, ஆஹா என்ன அழகு. உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. கண்ணுக்குழியா போதக்குழியா, நைஸ் நைஸ். ஜிவியோட vocals adds more elements for this. போதக்குழியா. இதான் ப்ரோமோ. விஷ்ணு எடவன் பிருந்தா மஸ்த். இழுக்கிற சுண்டி இழுக்கிற பூர்வத்தில் ரெக்க விரிக்கிற உன் நினப்பு சீண்டி எரிகிறேனே நாண்டி, முறைக்கிற முகம் சுழிக்கிற கோவத்திலும் உன்னை பார்த்து ரசிக்கிற உலகழகிகள் கூடி உன் போல் வருமாடி. உயிரெழுத்தோ நீதாமா, மெய்யெழுத்தோ நீதாமா, என் கை எழுத்தும் தலையெழுத்தும் என் உயிரெழுத்தும் நீதாம்மா, மெய்யெழுத்தும் நீதாம்மா. நைஸ். இந்த இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, இட்ஸ் a big family. உசுருழுது உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. இந்த இடத்துல என்ன சுழட்டுற பம்பர பம்பரமா, உசுருழுது உன்னோட மடியில் சக்கர சக்கரமா. நல்ல மெலோடி இது. கண்ணுக்குழியா போதக்குழியா, வெரி நைஸ். குழியா போதக்குழியா. ஹாய். ஓகே, இட்ஸ் அ வெரி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் மெலடி வைப் வந்து எனக்கு கொடுத்துச்சு. நாட் மெலோடி as in ஒரு 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 லவ் சாங் வந்து எப்படி ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து டுவேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரியான ஃபுல் வெர்ஷன் இல்லை. பட் அந்த ஃபெஸ்டிவல் மூட்டில் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாட்டு. அப்படி தான் நான் அது வந்து இப்போ எனக்கு வந்து அது அப்படி தான் இருக்குது. எப்படின்னா தாண்டவம் படத்தில் அனிச்சம்பூ அழகி அழவைக்கும் பேரழகி அந்த பாட்டு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்னு வச்சுக்கலாம். நான் நினச்சேன் இது வந்து
ரிலேட்டிவ்ஸ் யாரோ பொண்ணு பார்க்குற டைமில் வந்து இவங்களுக்கான அந்த சாங்னு. பட் இவங்க 2 பேர் தான் வந்து பொண்ணு பார்க்குற அந்த அந்த சீன் நினைக்கிறேன். ஸோ பாட்டு வந்து ஜிவியோட அந்த வாய்ஸ் ஒன்று இருக்கும்ல, ஒரு மாதிரியான ஒரு மேஜிக் வந்து க்ரியேட் பண்ணும். அவரோட கம்போசிங்கில் அந்தமாரி பண்ணோம். பட் ஜென் மார்ட்டினோடதில் நல்லாவே ஜெல்லாக அண்ட் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் as யூஷுவல். விஷ்ணு எடவன் வந்து மாஸ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுவார். ஸோ மெலோடிஸில் வந்து இது நல்லா இருக்குது. எனக்கு வந்து அவரோட போர்க்கண்ட சிங்கம் ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதின பாட்டுலேயே என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சாங் வந்து போர்க்கண்ட சிங்கம். அண்ட் கண்ணக்குழியா வந்து வெரி நைஸ். ஐ திங்க் இந்த படத்தில் எல்லா ஆல்பமும் இவர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க பேர் நல்லா இருக்குது பார்க்குறப்போ. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து அந்த ஒரு டாக் போயிட்டு இருந்ததில்ல, பேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஹாய்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணுறப்ப. எவர் சின்ஸ் தென் அது போயிட்டே இருந்துச்சு. பட் ஒன்ஸ் த ப்ரோமோ கேம், ஃபர்ஸ்ட் லுக் கூட லைக் அது எப்படி சொல்லுவாங்க, அவங்க மேலே இருப்பாங்க, இவங்க கீழே இருப்பாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ கிரவுண்ட் ஃப்ளோ அந்த மாதிரி இருக்கும். பட் ப்ரோமோவில் வந்து வென் சீயிங் them டுகெதர் இட் லுக்ஸ் ரியலி குட். லைக் அது ஒரு இந்த பேரே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. as யூஷுவல் கவின் அவரோட லுக்கு வந்து கீப் ஆன் எப்படி அவர் சேஞ்ச் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எடுத்துக்கிங்களேன், பிக் பாஸ்க்கு அப்புறம் பிக் பாஸ்லேயே அந்த ஷேட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அவர் வரப்போ சரி, இன்பிட்வீனில் ரொம்ப லீனாகி முடிலாம் அந்த வளர்த்து, அதுக்கப்புறம் கட் டு ஃபினாலேயில் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருந்தார். டாடாக்கும் ஸ்டாருக்குமே டிஃப்ரெண்ட், மாஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். ஸோ எனக்கு அவர் எப்படி டக்குன்னு லுக் சேஞ்ச் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. ஆனால் நல்லா இருக்குது இந்த லுக். அந்த வேஷ்டி சட்டை சந்தனம் போட்டு அதெல்லாம் வைக்கிறப்போ வெரி நைஸ். அண்ட் as யூஷுவல் என் தங்கம் நயன் பற்றி நான் அந்த பாட்டு வந்து கேட்குறத விட நான் அவங்கள தான் ரசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப. ஸோ பட் ஆஃப்கோர்ஸ் எனக்கு லிரிக் காதில் கேட்டுச்சு. பட் அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே எனக்கு தெரில, அந்த அட்ராக்ஷன் வந்து அங்கே போயிடும். அண்ட் வெரி ஹாப்பி தட் பிருந்தா மாஸ்டர் கோரியோ திஸ் சாங் ஆஃப்டர் ஸோ லாங். ஐ திங்க் நயனோட சாங்ஸ் இதில் வந்து பிருந்தா மாஸ்டர் வந்து உள்ளே வருது. ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா அந்த சாங் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், அந்த ஷார்ட் வாய்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இட்ஸ் a குட் ஸ்டார்ட் ஃபார் ஹாய். கரெக்டாகவே ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த படம் வந்து எப்படி நோக்கி போகும்னு. பட் இது பொண்ணு பார்க்குற சீன்லேருந்து ஆரம்பிக்குது. அதனால தான் எனக்கு ஒன்றும் ஷூராக தெரில எப்படி வந்து அடுத்தடுத்த கான்டென்ட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்ட்டுன்னு. எஸ், ஐ என்ஜாய்ட் திஸ் சாங். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ என்ஜாய்ட். ஸோ மே வந்து படம் ரிலீஸுன்னு போஸ்டரில் வந்துருந்துச்சு. பட் எப்போன்னு தெரியல, காத்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். என்ன இடத்துல என்ன சுழட்டுற